வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஹரிணி கூட இன்னொரு ஷூட் பண்ணியிருந்தோம். அதுக்கான மேக்கப் ப்ராசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் வந்து இது போடும்போது நெறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கும் பர்சனலா என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட் இவங்களோட தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவுட்கம். ஸோ, அதனால வந்து திருப்பி இவங்கள வாங்க அப்படின்னு இழுத்து வச்சு இன்னொரு ஷூட் பண்ணியாச்சு. ஸோ, அன்னைக்கு என்னென்ன நடந்தது, என்னென்ன யூஸ் பண்ணேன், எப்படி லுக் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கன்டின்யூ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய். நிறைய பேருக்கு ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு 2 பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட காட்ட வந்திருக்கேன். டெமோகோல இருந்து இந்த 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் சீரமா இருக்கும். இதுல உங்களுக்கு 2% கோஜிக் ஆசிட், அது மட்டும் இல்லாம 1% ஆல்ஃபா ஆர்பிட்டினும் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற அந்த கோஜிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க இந்த ஸ்பாட்ஸ் அப்புறம் அந்த பிக்மெண்டேஷனா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆல்ஃபா ஆர்பிட்டின் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற மெலனின் ப்ரொடியூஸ் ஆகுதுல, அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். இந்த சீரமா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளீன் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபேஸ்ல ஃபுல்லா நீங்க பேக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் நீங்க டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். கம்பல்சரி டே டைம்ல வந்து சன்ஸ்கிரீன் இதுக்கு மேல போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே சன்ஸ்கிரீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேஸ்ல மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடியிலயும் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ட்ரீட் பண்றதுக்கு டெர்மாகோல இருந்து இந்த 1% கோஜிக் ஆசிட் பாடி லோஷன் இருக்கு. இதுலயும் உங்களுக்கு கோஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்பிட்டின், அது மட்டும் இல்லாம விட்டமின் சியும் இருக்கு. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ரேடியண்டா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு சீரம் பேஸ்ட் லோஷன். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பாடி லோஷன். இது போட்டா அப்படியே திக்கான ஒரு லேயர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப சீக்கிரமா பாடியில அப்சர்வ் ஆயிடும். இதை வந்து நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். லைக் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதும் பேட்ச் டெஸ்ட் எடுக்க மறந்துடாதீங்க. நீங்க ஒரு வாட்டி டெர்மாகோல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்களோட ஆர்டர் ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிங்க் பண்றாங்க. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துல 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டோ. அது மட்டும் இல்லாம டெர்மாகோல எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு. Mable 2023 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை நீங்க டெர்மாகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நைகா, அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லயும் அவைலபிளா இருக்கு. எல்லா டீடைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இது வந்து அவுட்டோர் ஷூட் அண்ட் லென்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கிரே கலரே நான் வந்து யூஸ் பண்ணேன். லாஸ்ட் டைமும் அதான் யூஸ் பண்ணோம். பட் ஃபோட்டோஸில் வந்து அந்த அளவுக்கு தெரியல போன ஷூட்டோடது. இந்த வாட்டி பிளாக் சாரீ அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக கிரேவே யூஸ் பண்ணேன். நான் ஃப்ரெஷ் லுக்கில் இருந்து லென்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து அவங்களுக்கு ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அதனால் ஹைலரானிக் சீரம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல நல்லா சோக்கார வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைமருக்கு போயாச்சு. இந்த ஷூட் வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் லைக் போஸ்ட்போன் ஆகி அதுக்கப்புறம் ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணதான். காஸ்டியூமோ ஒரு ஜுவல்லரி அந்த மாதிரி எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ப்ரைடல் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் கேஷுவலாக இருக்கணும், வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி லுக்கு பக்கத்துலேயே வீட்டு பக்கத்துலேயே பீச் இருக்கு இல்லையா, அங்கே போய் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணோம். நான் ப்ரைமர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அதையும் ஸ்கின்ல சோக் ஆகிற வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து கேப் விட்டுட்டேன். அப்படியே நாங்கள் வந்து கதை பேசிகிட்டே இருந்தோம். எப்படி போகுது, என்ன ஏது அப்படின்னு குட்டி கேட்சப் மாதிரி. அடுத்த இலைகள்ல இருந்து ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு பிக்மெண்டேஷன் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து கரெக்டிங் பண்ணேன். ஆரஞ்சு கரெக்டர் முடிச்சுட்டு அப்புறம் கன்சீலிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆரஞ்சு கலரை வந்து மறைக்கிறதுக்கு. ஹரிணிக்கு வந்து மேக்கப் ரொம்ப ரொம்ப சட்டிலாக போட்டால் நல்லாயிருக்கும். பட் அன்னைக்கு வந்து நான் அப்படியே ஃபுல் கவரேஜாக வேணும், எனக்கு ஃபுல்லாக ஒரு டிஃபைன்டாக ஸ்மோக்கி ஐஸ் அந்த மாதிரி ஃபுல் லுக்காக வேணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முந்தின ஷூட் வந்து அந்த மாதிரி ஃபுல் கவரேஜ் மாதிரி நான் போடலை. ரொம்ப கொஞ்சம் ஸ்கின் லைக் மாதிரி பேஸ் இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் இதுவாக போட்டாச்சு.
அதுக்கடுத்து க்ரீம் கான்டூர் பண்ணோம். இது வந்து மெயினாக ஹேர் ஸ்டைலுக்காக இந்த ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. பட் ஆனால் டைம் வந்து அது அன்னைக்கு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா அன்னைக்கு முடியல. அதனால் ஓகே மேக்கப்பில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மேக்கப் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து ஃபேஸை ஹைலைட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இவங்களுக்கு சீக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ஹரிணி கிட்ட பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மைலும் அவங்களோட சீக் போன்ஸும் தான். அதனால் வந்து ப்ளஷ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து ஐப்ரோஸ் போயாச்சு. ஐப்ரோஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து ஐப்ரோக்கு அனஸ்தாசியாவிலேருந்து யூஸ் பண்ணேன். அண்ட் ப்ளஷ்ஷுக்கு மை மேக்கப் ஸ்டோரியோட பேலட் தான் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஐ ஷேடோ போகிறதுக்காக நான் ஐலெட்ஸில் வந்து ஐலெட் ப்ரைமர் வந்து போடுறேன். ஃபுல்லாக வந்து ஐப்ரோ வரைக்கும் லைக் ஐப்ரோ டிஃபைன் பண்ணுற மாதிரி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐ ஷேடோ போயாச்சு. ஐ ஷேடோவுக்கு நான் அன்றைக்கி புதுசாக வாங்கினேன் ஹுடா பியூட்டியோட ரோஸ் குவாட்ஸ் பேலட் தான் யூஸ் பண்ணேன். அதுவும் மார்ஃபியோட பேலட்டும் மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஸ்மோக்கி வந்து நல்லா மாவிஷ் பெரி ஷேடாக வேணும். எனக்கு பிளாக் ஸ்மோக்கி ஐஸ் வேண்டாம். பட் ஆனால் இந்த மாதிரி டோனில் வேணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஐ லுக் பண்ணேன். மெயினாக இந்த டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோனுக்குலாம் வந்து இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும். அதனாலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஐ ஷேடோ முடிச்சுட்டு ஜெல் லைனர் வச்சு நான் அவங்களுக்கு ஐலைனர் போட்டேன். நான் விங் லைனர் மாதிரி போடலை. அடுத்து காஜல் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹெவியாக போடலை. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது அவுட்டோர் ஷூட். ஹேர் ஸ்டைலும் வந்து கொஞ்சம் நல்லா ஓப்பன் கர்ல்ஸ் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸ்மோக்கி ஐஸ். அதனால் ரொம்ப டீப்பராக போக வேண்டாம் அப்படின்னு பார்த்து போட்டுட்ருந்தேன். அடுத்த மஸ்காரா நான் வந்து எப்படின்னா என்னோட ஒரு ஸ்டெப்பும் வந்து மாறிட்டே இருக்கும். கண்ணுக்கு போட்டுட்ருப்பேன், அப்புறம் லிப்ஸுக்கு போயிடுவேன், அப்புறம் திருப்பி மேலே வருவேன், அப்புறம் திருப்பி ஸ்கின்னுக்கு பேஸ்க்கு போயிடுவேன். அந்த மாதிரி மாறி போட்டுட்ருப்பேன். ஸோ அதனால் வந்து என்னோட ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ மஸ்காரா போட்டாச்சு. போட்டுட்டு நான் வந்து லிப்ஸ்க்கு போயிட்டேன். லிப்ஸ் வந்து எப்போயுமே நான் ஒரு 3 லேயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் லிப்ஸ்டிக் வந்து நல்லா ஒரு லாங் லாஸ்டிங்காக இதுவாக இருக்கும். பட் ஆனால் லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக ஒரு பெரிய லேயர் மாதிரி இருக்காது. அதை நான் வந்து பார்த்துப்பேன். ஐஸ் வந்து நல்லா போல்டாக இருக்கனால லிப்ஸை டார்க் பண்ணாமல் லைட்டாகவே அந்த டோன்லேயே வச்சு போட்டுட்டேன் நான். அங்கே போன அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. பட் ஆனால் அதை நான் பண்ணவே இல்லை. அங்கே போயிட்டு இப்படி ஓடிட்டே இருந்தது. அப்படியே முடிஞ்சிருச்சு வேகமாக. லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே போட்டு முடிச்சாச்சு. செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு நான் வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணேன். அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்து விட்டேன். பட் இதுதான் வந்து ஃபைனல் லுக். செட்டிங் ஸ்ப்ரேவை நல்லா ட்ரை பண்ணியாச்சு. பட் இதுதான் ஃபைனல் லுக். இதுக்கு அடுத்து ஹேர் தான். ஹேர் வந்து இந்த நயன்தாரா கேர்ள்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் பண்ணியிருந்தது. என்னதான் இருந்தாலும் நான் கொஞ்சம் டைட் கேர்ள்ஸ் பண்ணியிருந்தேன். அங்கே போயிட்டு காற்றுல கொஞ்சம் போயிடும் அப்படின்றனால வேவி ஆயிரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் டைட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அவுட்கம். நான் வந்து கழுத்தில் எதுவுமே போடலை. இது வந்து ரொம்ப ஃப்ளோயியாக முந்தான கூட லாங்காக விட்டாச்சு நம்ம. எனக்கு இந்த அவுட்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கடுத்து நாங்கள் அங்கே பீச்சுக்கு போயிட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்படல, ஹரிணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது பார்த்துட்டு எனக்கே ரொம்ப பாவம். ஐயோ இந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி நம்ம கொடுமைப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஷி வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே நம்ம வந்து இவ்வளோ பண்ணதுக்கு அவுட்கம் வந்து வர்த்தாக வந்திருக்கு, ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து அவங்க நனைஞ்சிட்டாங்க ஃபுல்லாக பீச்சில். நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுற பாருங்கள். எல்லாமே ரா ஃபோட்டோஸ் தான் இருக்கும். எதுவுமே வந்து இன்னும் எடிட் பண்ணல. கொஞ்சம் வந்து ரீடச் பண்ணிவிட்டு நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பட் இன்னும் வந்து யாருக்குமே இதை வந்து ரொம்பலாம் காட்டவே இல்லை. எனக்கு வந்து இந்த ஷூட் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த ஷூட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இது வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த நயன்தாரா பிளாக் சாரீ போட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, ஸ்மோக்கி ஐஸ், ஓப்பன் கர்ல்ஸ் அந்த மாதிரி அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜோதிகா பிளாக் சாரீ போட்டு நீ எடுப்ப பார்த்தியா, அந்த சீனோட வைபு வருது அப்படின்னாங்க.
அடுத்து அங்க ஸ்பாட்டுக்கு போனோனே டோட்டலா ஃபோட்டோஸ் பார்த்தோனே வேற மாரி இருந்தது. லைக் ஹன்சிகாவோட உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாங் வரும். அந்த சாங்ல இருக்கிற மாரி, அந்த டெசர்ட்ல இருக்கிற மாரி இருந்தது. பீச் மாரியே இல்ல கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த காத்து ஒரு மாரி ரா பிக்சர்ஸா இருந்தது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இதுவா இல்லாம ஒரு மாரி மூடியா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஷுவல் ஷூட். நான் இதுவரைக்கும் பிரைடல் தான் பண்ணேன். அதுவே நான் நெறைய பண்ணல. ரொம்ப செலக்டிவா தான் பண்ணிட்டுருக்கேன். இது இந்த மாரி பண்ணது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஷூட் எனக்கு இன்னும் இதே மாரி நெறைய கேஷுவல் ஷூட்ஸ் பண்ணணும் அப்டின்ட்டு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எனக்கு இன்னும் அப்டியே கையெல்லாம் ஐயோ! அடுத்து எது பண்ணலாம்? எங்க போலாம்? அப்டின்ட்டு இருக்கு. ஃபோட்டோகிராஃபர் வேற லெவலா பண்ணிட்டாரு அவரு. கொஞ்சம் டைம் எல்லாமே சொன்னத விட கொஞ்சம் அப்டியே டிலே ஆயிட்டே போயிட்டு இருந்தது. எனக்கு என்னன்னா அவுட்டோர் பண்றதுனால லைட் போயிடுமோ அப்டின்ட்டு கொஞ்சம் பயமாவே இருந்தது உள்ள. ஃபோட்டோகிராஃபரும் சொன்னாரு, "கொஞ்சம் லைட் போயிட போது" அப்படின்னு. ஃபைனலா என் மூடே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே கொஞ்சம் டார்க் ஆனாலும் பரவால்ல, அந்த லைட் செட்டிங்ல எடுத்து அந்த மாரியாச்சும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நைட் ஷூட்டுன்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவரு ஒரு எக்ஸ்ட்ரா லைட் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்பவே இந்த மாரி பிக்சர் வந்தது. இதெல்லாம் அரவுண்ட் 6:00 ஆயிடுச்சு. கொஞ்சம் டார்க் ஆயிட்டே போகும்ல அந்த டைமு. பட் ஆனாலும் ஃபோட்டோஸ் வேற லெவலா வந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இது அப்படியே ஒரு தீம் மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ ஃபெல் இன் லவ். பட் அந்த ஸ்பாட் எங்க யாருக்குமே பிடிக்கல. நானே அந்த ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க. இதுக்கப்புறம் நெவர் அகெயின். வேற ஏதாவது ஒரு இதில கியூட்டா நல்லா பண்ணலாம். ஸோ அடுத்து ஹரிணிக்கு எந்த மாரி லுக் பண்ணலாம்? ஏதாவது ஒரு இன்ஸ்போ இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லன்னா இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க. ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் சொல்லுங்க. எனக்கு இந்த மாரி ஷூட் பண்றத இந்த மாரி இந்த ப்ராசஸ வீடியோ எடுத்து போடுறது அது என்னமோ எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. லுக் போது அப்படின்றத பார்க்குற அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது பிரைடல் புக்கிங்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ஈவென்ட்டுக்கு மேக்கப் போடணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா என்ன ரீச் அவுட் பண்ணலாம். Instagram, Gmail இல்லன்னா என்னோட WhatsApp கூட நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நடந்த குளறுபடி நான் ரொம்ப டீப்பா சொல்லல. ஏன்னா வீடியோ ரொம்ப குட்டி. அதனால நான் அடுத்த ஒரு சிட் சாட் வீடியோ இல்ல ஹால் வீடியோ ஏதாவது ஒண்ணு போடும்போது கதை பேசுவேன்ல, அப்ப நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா சொல்லியே ஆகணும். ஹரிணி ரொம்ப பாவம். நான் அத சொல்லனா அவங்களோட எஃபர்ட் அவங்க எவ்வளோ போட்டாங்க அப்படின்றது ஃபுல் ஃப்ளெஜ்டா தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இன்னொரு வீடியோலயும் இத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுனா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. அண்ட் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் வாக்குறுதி குடுக்குறேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நான் போட்டுறேன். ஓகேவா? நான் வேற ஒரு இதில இருக்கேன். அதனால தான் வீடியோலாம் போடுறதில்ல. பட் கண்டிப்பா நான் ஐ அம் ட்ரைங் டூ புஷ் மை செல்ஃப். நான் என்னையே மோட்டிவேட் பண்ணிட்டு நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். அதனால கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பா போட்டுறேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.